நண்பர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா, நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வர்றது வந்து பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள். அப்போ வந்து உங்களுடைய தசா புத்திகள் என்னென்ன இருக்கும் அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோ எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. மேஷராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி 2ல் வந்திருக்காருங்க. 2ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவாரான்னு, 1 8ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது கொஞ்சம் கடுமையான சொற்கள், கொஞ்சம் போல்டாக பேசுவீங்க, கொஞ்சம் ஏடாவடமாகவும் பேசுவீங்கன்றது தான் உண்மையான விஷயம். அதுவும் இப்போ வந்து முதல் 2 நாட்கள் வந்து அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும். கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை பிரயோகிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைங்களோட கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வியாழன் வெள்ளியிலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல நிலபுலன்கள் அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் தாயாரோட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன், 2 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவர் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா 4ஆம் இடமாக இருக்கும்போது சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தாய் வழியில் வந்து வரன் அமைவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சூப்பராக இருக்குது. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ போகிறது வந்து ஒரு சனியுடைய சாரத்தில் போகும்போது நிறைய பண வரவுகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3 மற்றும் 2 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதனுடைய சாரம் வந்து கடகத்திலே இருந்து அது வந்து புதனுடைய சுய சாரத்தில் போகும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன கலகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கும். அதுவும் பின்னாடி பேசுவாங்க, ஓகேங்களா? எதுவும் டேரெக்டாக பேசாமல் பின்னாடி பேசுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 4ஆம் அதிபதியான சந்திரன். சந்திரனை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் வராதுங்க. இது வாட்டி வந்து எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாகவும் அற்புதமாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்ல தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல லாபங்கள்லாம் வர்றதற்கான வாய்ப்பும், வாரத்தின் இறுதி பகுதியில் மட்டும் கொஞ்சம் செலவுகள் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்கும். வீடு பராமரிப்பு வேலைகளை கொஞ்சம் இருக்கும், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி 5ஆம் அதிபதியான சூரியன், 5ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன தர்க்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சூரியன் சனியுடைய சாரத்தில் போகும்பொழுது ஏதாவது வந்து ஒரு பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் டிஸ்போஸ் பண்ணி அதனால் லாபம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அது வந்து அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 6ஆம் அதிபதியான புதன். 6ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களை வழக்குகள் இருந்தால் அது கொஞ்சம் தீர்வாகி அது டிஸ்போஸ் ஆகி கொஞ்சம் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதியான சுக்கிரன். 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 4ல் இருக்கும்போது நல்ல ஒரு சொத்து வரவுகள், நல்ல ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 8ஆம் அதிபதியான செவ்வாய் 2ல் இருக்கும்போது பார்த்து பேசுங்க, கொஞ்சம் மேடாகூடமாக பேசிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் பேசிட்டு ஐயோ என்னடா அது இப்படி பேசிட்டோமேங்கிற ஒரு எண்ணங்கள் நிறைய இருக்கும். 9ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நல்ல பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள், சொத்து சுகங்கள் அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கவங்க, வெளி மாநிலங்களில் இருக்கவங்க, அப்பா சார்ந்த சொத்துக்கள் இதெல்லாமே வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஏதாவது சொத்துக்கள் வந்து அப்பா சைட்லேருந்து வரணும்னா இப்போ வந்து அந்த டீல் வந்து ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதியான சனி வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் எள்ளி தரதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்ன சனி வக்கரமாக இருக்கிறனால கொஞ்சம் டிலேடாக இருக்கும். 12ஆம் அதிபதியான குரு வந்து 2ல் இருக்கும் மான விஷயங்கள் கொஞ்சம் பணத்தை தரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களில் இருக்கவங்க பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, பூமி வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் என்ன கொஞ்சம் ட்ராவல் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துருங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இனிமேல் பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள். மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும் வந்து எப்படி இருக்கணும். சூரியன் வந்து உங்களுக்கு 3ல் இருக்கும்போது தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சூரியன் வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது பூமி சம்பந்தமான விஷயங்கள், நிலபுலன்கள் சம்பந்தமான விஷயங்களில் வந்து ஏதாச்சும் இழுபறியில் இருந்தால் அது டிஸ்போஸ் ஆகி பணம் வராமல் இழுத்துட்டு இருந்தால் இப்போ அது முடிஞ்சு பெரும்பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ஒரு சிறப்பான விஷயம். மேஷ லக்னமாக சந்திர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவுகள் இருக்கும், மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். 5ஆம் மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தியாந்திரம் நடக்கும். செவ்வாய் வந்து 2ல் இருக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் அந்த சூரியனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷனலாகவும் கொஞ்சம் வந்து கடுமையான வார்த்தைகளை பிரயோகிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேசும்போது பார்த்து பேசுங்க. அதுக்கப்புறம் ஒரு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வாக்கில் வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல ஒரு நிலபுலன்கள் வாங்குறது, சொத்துக்களால் வந்து நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சில பேருக்கு இருக்கும். பட் இருந்தாலும் அம்மா கிட்ட பேசும்போது கவனமாக பேசுங்க, கொஞ்சம் எமோஷனலாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்துனதும். வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக ஓட்டுறது ரொம்ப ரொம்ப
சிறப்புங்க. அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12லிருந்து அது சனியுடைய சாரத்தில் போகும், பெருத்த லாபங்கள் அள்ளி தரதுக்கான வாய்ப்புகள் அற்புதமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள், வெளிநாடு எக்ஸ்போர்ட் சம்மந்தமான விஷயங்கள், பெரும் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. தாத்தா வகைரா சொத்துக்கள் வராமல் இருக்கிறதெல்லாம் கூட இப்போ போய் கேட்கும்போது கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2லிருந்து பெரும் லாபங்களை தருவது, வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், பூமி மனை சம்பந்தமான விஷயங்கள், பெரும் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. சில பேருக்கு வந்து இந்த செட்டில்மெண்ட் டீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி செட்டில்மெண்ட் டீடெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்போது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11லிருந்து நல்ல லாபங்களை கொடுத்தாலும் அது வந்து இப்போ போகிற சாரம் குருவுடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்களையும் நல்ல வெற்றிகளையும் கொடுக்கும். ஆனால் சனி வக்கரமாக இருக்கலாம், கொஞ்சம் டிலேடாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் இருக்கிற இடம் 4ஆம் இடத்துலேருந்து சுய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு வருமானங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. பூமி மனை சம்பந்தமான விஷயங்கள், ஒரு லிட்டிகேஷனோ ஏதாச்சும் இருந்தால் அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தாயாரோட உடல்நிலை சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த 6ல் உள்ள கேது வந்து வழக்குகளை முடிச்சு கொடுத்ததுனால பெரும் லாபங்கள் வர்றது, நல்ல ஒரு பொசிஷனில், அதாவது அட்வொகேட் இந்த மாதிரி விஷயங்கள், கன்சல்டன்ட் நடத்துகிறவங்க வந்து பெரும் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது நல்ல ஒரு வருமானங்கள், பூமி சம்பந்தமான வியாபாரங்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாம் பெரும் வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து சுபமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. கேட்ட இடத்துல ஒரு பணம் சம்பந்தமான விஷயங்கள், நிலபுலங்கள் சம்பந்தமான விஷயங்கள், வண்டி சம்பந்தமான விஷயங்கள், தாயார் சம்பந்தமான விஷயங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக்கில் மாந்தி. ஸோ மாந்திங்கிற ஒரு விஷயம் வந்து கேரளாவில் வந்து ரொம்ப பயன்படுத்துவாங்க. இங்கே வந்து ஜென்ரலாக வந்து பயன்படுத்துறது கிடையாது. ஏன்னா வந்து மாந்திங்கிறது வந்து எதுக்காக நம்ம இது பண்ணோம், பிரசன்னத்தில் வந்து மாந்திங்கிறது வந்து ரொம்ப மெயினாக வேலை செய்யும் சார். அது உதாரணத்துக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு திருமண ஜாதகம் பார்க்குறோன்னு வைங்களேன். ஒரு திருமண ஜாதகம் பார்க்கும்போது ஒரு பெண்ணுடைய லக்னத்துலேயோ இல்லை ஒரு மணமகனுடைய ஒரு மாப்பிள்ளையுடைய ஜாதகத்துலேயோ லக்னத்துலேயோ சந்திரன்லேயோ மாந்தி தொடர்பு வந்துச்சு, அந்த ஜாதகத்தை தொட மாட்டோம். காரணம் என்னென்னா அது ஒரு இண்டிகேட் பண்ணுது, இவங்க 2 பேர் இணையும் போது ஒரு மரணம் ஏற்படுங்கிறத வந்து திருமண பொருத்தம் பார்க்கும்போது மெயினாக வந்து இதை பார்க்கணும் சார். இது வந்து என்னுடைய குருநாதர் திரு ஜிகே அவர்கள் வந்து இதை வந்து மெயினாக சொல்லுவார். திருமண பொருத்தம் பார்க்கும்போது மெயினாக வந்து மாந்தி எங்கிறன்னு பார்த்துருங்க. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து அந்த மாதிரி கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகும்போது அந்த பொண்ணை வந்து ரொம்ப பார்த்து தான் இத்தனைக்கும் அந்த பொண்ணு நல்ல செல்வ செழிப்பில் அவ்வளோ அழகாக பாசமாக வளர்த்தாரவங்கன்னா எத்தனை ஜோசியர், கிட்டத்தட்ட ஒரு 3 ஜோசியர்கிட்டலாம் பார்த்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு முகூர்த்தத்தில் தான் கல்யாணம் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து தப்புனே சொல்ல முடியாது. பட் அந்த கணவன் வந்து ஒரு 6 மாதத்துலேயே இறந்துடுறாரு. ஸோ இறந்தபோது அப்போ வந்து ஜாதகத்தை எடுத்துகிட்டு எங்கள் குருநாதர்கிட்ட வராங்க. ஸோ குருநாதர்கிட்ட வந்துட்டு பார்க்கும்போது பார்த்தா அதில் வந்து மாந்தி வந்து வருது. ஸோ எப்படிங்க இது பண்ணாங்க அப்படின்னும்போது, இல்லைங்க அவர் வந்து இத்தனாம் தேதி நான் போய் பார்த்தேன், பார்க்கும்போது இப்படி இருக்கணும்போது அது போடும்போதே வந்து கரெக்டாக லக்னத்தில் வந்து மணமகனோட லக்னத்தில் வந்து லக்னம் சந்திரன் நடுவில் வந்து மாந்தி வந்து உட்காருதுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கோச்சாரத்தில் வந்து அந்த மாதிரி மாந்தி வருதுன்னா அது என்ன இண்டிகேட் பண்ணுன்னா ஒரு மரணம் நிகழும், இந்த திருமணத்தில் வந்து யாரோ ஒருத்தர் செத்துருவாங்கிறத வந்து அந்த மாந்தி வந்து சொல்லும். அது வந்து அந்த பொருத்தம் பார்க்கும்போது அது இருந்துன்னா உடனே அந்த ஜாதகத்தை வந்து நம்ம தூக்கி போடணும், அதை தொடவே கூடாது. ஏன்னா அந்த மாந்திங்கிறது கரெக்டாக சொல்லுங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பிரசன்னத்தில் வந்து ஒரு ஆள் காணாமல் போயிட்டார்னு வச்சுக்கோமே, அப்போ வந்து நம்ம பிரசன்னம் போடுவோம். ஸோ பிரசன்னம் போடும்போது அந்த சோழியோ இல்லை அவங்க அந்த டைமில் வந்து நம்ம கணிக்கும்போது லக்னம் சந்திரனுக்கு நடுவில் மாந்தி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவர் வந்து இறந்துட்டாருன்னு நம்ம அடிச்சே சொல்லிடலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து அந்த மாந்திங்கிறது வந்து ரொம்ப மெயினாக இருக்கும். அதே மாதிரி ஜாதகத்தில் வந்து இப்போ ஒரு தனியாக இடத்துல மாந்தி இருக்கிறது வந்து பெருசாக எஃபெக்ட் பண்ணாது. ஏன் எஃபெக்ட் பண்ணாதுன்னா அது ஒன்றும் பெரிய தொடர்புகள் இருக்காதுன்னு வச்சுக்கோமே. ஆனால் லக்னத்தில் மாந்தி இருக்கும்போது ஏதாச்சும் வந்து பூர்வீக கர்மா, பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும். அதாவது இறந்து போன ஒரு ஆத்மாவுடைய தொடர்பு அவங்களுக்கு கிடைக்குங்கிறதுனால அப்போ அப்படி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணணும், பயப்படணும்னு அவசியம் கிடையாது. தர்ப்பணங்கள் கொடுக்கலாம். அமாவாசை அன்னைக்கு வந்து அவங்க இப்போ ஒரு பையன் வந்து லக்னத்தில் மாந்தி எடுக்கணும், அவங்க அப்பா வந்து திதி கொடுக்கலாம். இல்லை யாருமே இல்லை எனக்கு லக்னத்தில் மாந்தி இருக்கு அப்பா அம்மா யாரும் இவர் திதி
கொடுக்கணும். அமாவாசை திதி கொடுத்தா ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த கர்மா வந்து நம்மளை விட்டு போயிடும். ஸோ அதுதான் பிரேத சாபம்னு சொல்லுவோம். ஸோ பிரேதம் சம்மந்தமான விஷயங்கள், இறப்பு சம்மந்தமான விஷயங்களை மாந்தி ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இதில் வந்து மேஜராக எங்கே பாதிப்பு வரும் அப்படின்னும்போது அடுத்த கட்டத்தில் பார்க்கும்போது மாந்திங்கிறது வந்து ஜனனகால ஜாதகத்தில் வந்து 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியோடைய எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துட்டு அந்த கிரகத்தோட மாந்தி வந்து தொடர்பு தான் கண்டிப்பாக வந்து அது நிலதோஷங்களை கொடுப்போம். 4ஆம் அதிபதியோட மாந்தி தொடர்பு வித் 6ன்னா ஏதோ பகை உணர்ச்சியோட சொத்து சம்பந்தமான விஷயங்களை எவனையோ போட்டு தள்ளியிருக்காங்கன்றதை வந்து தெளிவாக சொல்லிடலாம். ஸோ அது ஒன்று இருக்குது. 5இல் வந்து மாந்தி வந்து 5ஆம் அதிபதியோட அந்த மாந்தி தொடர்பு இருந்தால் பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள், குழந்தை சம்பந்தமான விஷயங்களை ஏதோ ஒன்று பண்ணி தொலைச்சிருக்காங்க. ஏதோ மூதாதையர் தாத்தா யாரோ ஒருத்தவங்க விளையாடிருக்காங்க, ஸோ கர்ப்பகலை பண்ணியிருக்காருங்க, அதனால் ஒரு மர்டர் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ 6ஆம் அதிபதி வந்து மாந்தி இருக்குன்னா சத்ரு, அதாவது ஏதாச்சும் வந்து பெரிய ஒரு பகை உணர்ச்சியோடு வந்து ஒருத்தனை போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ அது வந்து 6ஆம் அதிபதி மாந்தி இருக்குன்னா கண்டிப்பாக அது பழி தீர்த்துக்கிறதுக்காக உட்காந்துருக்குங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக சொல்லலாம். அந்த வந்து வேலை சம்மந்தமான விஷயங்கள், வேலையாள் சம்மந்தமான விஷயங்களில் நமக்கு ப்ராப்ளம் வரப்போகுதுங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக சொல்லலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குன்னா அது மட்டும் இல்லாமல் 6ஆம் அதிபதி பாதகாதிபதி மாந்தி வந்துச்சு, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவன் தான் செய்வினை இல்லை மாட்டுறது. இந்த 6ஆம் அதிபதி பாதகாதிபதி மாந்தி 3 மாட்டிக்கிச்சுன்னா அவன் வந்து ஏதோ செய்வனை பண்ணி ஒருத்தன் தூக்கிட்டாங்க. அந்த செய்வனை பண்ண அந்த ஆன்மா வந்து இவனை போட்டு தள்ள போகுதுங்கிறது வந்து ஒரு கன்ஃபார்மான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சப்ஜெக்ட் தான். ஸோ அஷ்டமாதிபதியோட மாந்தி வரதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தசாபுத்தி ஆந்திரங்கள்லாம் வந்து இதெல்லாம் வந்து மாந்தி நான் சொன்ன தொடர்புகள் எல்லாம் எப்போ எஃபெக்ட் பண்ணோன்னா அந்த தசா புத்தி காலங்களில் தான் எஃபெக்ட் பண்ணும். எப்போதும் எஃபெக்ட் பண்ணாது, பார்த்தோன்னா பயந்துடாதீங்க. ஸோ தசா புத்தி காலங்களும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். இது வந்து தீர்வதற்கான ஒரே வழி அமாவாசை வந்து திதி கொடுத்துருவாங்க. ஏன் திதி கொடுக்குறோம் அப்படின்போது அந்த ஆன்மா வந்து நீங்கள் வந்து அதை வந்து கன்வின்ஸ் பண்ணுறீங்க. எப்பா ஏதோ எங்கள் தாத்தா முப்பாட்டன் எவ்வளோ சொல்லிட்டான், இல்லை நானே முற்புறவியில் ஏதோ தப்பு செஞ்சிருந்தாலும் என்னை மன்னிச்சிட்டு இந்த ஆத்மா போயிருன்னு சொல்லிவிட்டு நம்ம திதி கொடுத்துட்டே வருவோம். அந்த திதியில் வந்து பார்த்திங்கன்னா சகுனி கர்ணம்னு ஒரு கர்ணம் இருக்குங்க. ஸோ அந்த கர்ணம் வந்து உட்காரும் அமாவாசையில். ஸோ அது உட்காரும்போது நீங்கள் கொடுக்குற திதி வந்து டப்புன்னு ஒர்க் அவுட் ஆகிடும். அந்த இதில் நம்ம வெளியில் வரலாங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் வந்து இதுக்கு இன்னொரு இது என்னென்னா நல்ல அன்னதானம் பண்ணணும். ஸோ அமாவாசை அன்றைக்கி நல்லா அன்னதானம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து இந்த மாந்தி தோஷங்கள், மாந்தி சம்பந்தமான விஷயங்கள் விடுபடலாம். இப்போ பெரிய சப்ஜெக்ட், இதை பற்றி நான் வீடியோ பண்ண ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து பேசலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க, ஓகேங்களா. மெயினாக பொருத்தம் பார்க்கும்போது கோச்சாரத்தில் மாந்தி தொடர்பு இருந்ததுன்னா அந்த ஜாதகத்தை ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுவும் வந்து கேரளாவில் நீங்கள் வந்து மாந்தி இல்லாத ஜாதகத்தை ஜோதிடர்கள் தொடவே மாட்டாங்கன்னா பார்த்துக்கணும். அந்த அளவு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ அது ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும்ங்கிறது தான் இதை சொன்னோம். கண்டிப்பாக அதை மைண்டில் வச்சுங்க. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.